வாழ்வோம் வாழ்விப்போம். சொன்னாங்க எல்லாம் செய்வதும் என்னப்பன் மேலானை. எல்லாம் முடியும். We can do anything, but we must know the laws. அந்த சட்டதிட்டங்கள் தெரிய வேண்டும். அந்த அணுகுமுறையில நம்ம செய்யணும். இப்போ பாயாசம் வைக்கணும். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. எனிபடி கேன். பட் அந்த பாயாசத்துக்கு என்னெல்லாம் சேர்க்கணும், எவ்வளவு நேரம் அந்த அரிசியை ஊற வைக்கணும், எவ்வளவு நேரம் வேகணும் இல்லையா? முறையே அது வெந்து வருகிற பொழுது அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் போட்டு இறக்கி வச்சு நெய்யை விட்டீங்கன்னா அவ்வளவு வாசமா இருக்கும். நீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பட் அந்த பக்குவங்கள் எல்லாம் ப்ராப்பரா செய்யணும். பாயசம் பண்றேன்னு சொல்லிட்டு வெள்ளத்துக்கு பதிலா உப்பை போட்டீங்கன்னா பாயசம் ஆகுமா? இன்னைக்கு லைஃப்ல நம்ம அதான் நமக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட தான் உர வச்சுக்கிட்டு இருப்போம். அது நம்ம குடும்பத்தையே கெடுக்கும். தெரியாது இவங்களுக்கு. வேண்டிய உறவாக இருக்கும். பையன் கூட இருப்பான். வீட்டுல பையன் கூட நமக்கு வேண்டாதவனா பிறப்பான். அவ்வளவு அவஸ்தப்படுவாங்க. தெரியாது. அப்புறம் அவன் வேலைக்குன்னு சொல்லி வெளியூருக்கு போனவரை பார்த்தா இந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சோ உங்க கர்ம கணக்கை கற்றுக்கொள்வது மிக அவசியம். ஒவ்வொருவருக்கும் யாருனால நமக்கு நல்லது, யாருனால கெட்டது, எதனால நம்ம அமைதியாக முடியும், எவ்வளவு நாள் நமக்கு இந்த வாழ்க்கை, இதுதான் ஞான பயணம். இப்போ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஞான பயணம்னா ஒரு ஊர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி ஊருக்கு போற மாதிரி அல்ல. சொல்றதுக்கு இட்ஸ் பயணம். பட் இட்ஸ் த சேம் லைஃப். இந்த வாழ்க்கையில தெளிவோடு உணர்ந்து கொண்டு இல்லையா? அப்ப இங்க எதெல்லாம் நம்மளை பாதிக்கிறது, எதனால நம்ம துன்பப்படுறோம், ஏன் இவ்வளவு கஷ்டம், மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், இந்த பிறப்புக்கு நம்ம காரணம் என்ன, இதுகளை தெரிவதுதான் ஞான பயணம். You must know about yourself. That's all. அப்ப அதை தெரிந்து கொள்ள, அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். தெய்வத்தால் ஆகாதெனினோ தன்னை வருத்த கூலி தரும். கூலிங்கிறது ஈக்குவலன். எவ்வளவு நீங்க அது உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள பராகுவோம். எவ்வளவு உண்மை தெரிகிறீர்களோ அவ்வளவு தான் அதுக்கு மேல் வராது. அப்போ உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும், இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம், இந்த பிறவி போதும், இறையிடமிருந்து வந்த நம்ம இறையத்தையே போகணும். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணா உங்களால அடைய முடியும். அதான் ஞானம் பயணம். வள்ளலார் இருந்தார், ஒரு ரேஞ்சில உணர்ந்துகிட்டார். என்ன உணர்ந்தாரு? இந்த வாழ்க்கையில சும்மா இனிமேல் இந்த பிறப்பே வேண்டாம். பிறப்பே வேண்டாம்னா அப்ப அந்த உடம்பு எப்படி ஆக வேண்டும்? உடம்புக்கு வேணும். இங்கேயே நான் உடம்பு இல்லாம ஆக போறேன்னு சொல்லி உடம்பையும் மறைச்சார். அது முடிந்தது. பட்டினத்தார் பெரிய பணக்காரனா தான் இருந்தார், கோடீஸ்வரனா இருந்தார், கப்பல் வச்சு வாணிபம் செய்துட்டு இருந்தார். உண்மை உணர்ந்தார். செத்தம் பிறகு ஒண்ணு கூட நம்ம கொண்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுதான் இல்லையா? அப்ப இதெல்லாம் வேஸ்ட். அப்ப மாடு மக்கள் மனை இதெல்லாம் நம்மளா ஏற்றி வச்சுக்கிட்டது. இந்த உடம்பே நமக்கு பாரம். உயிர் தான். அந்த உயிர்ல இருக்கக்கூடிய மனம் இருக்குது பாருங்க, அந்த மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஆளும். அப்பதான் மேல போகும். அந்த வேலையை செய்யறதை விட்டு நான் என்ன வேலை செய்துட்டு இருக்கேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அடுத்த நிமிஷம் வீட்டை விட்டு கிளம்பி வந்தவுடனே எப்படி வந்தாரு? எல்லாத்தையும் அவுத்து போட்டு வந்துட்டார். கோவணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்தார். எதுவுமே கிடையாது. அவங்க அக்கா, அந்த அம்மாவுக்கு அசிங்கமா போச்சு. எவ்வளவு பெரிய வசதியானவர். என் தம்பி தெருவுல பிச்சைக்கார மாதிரி அலையலாம், எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. அவனை கொண்டுறணும்னு சொல்லி சொந்த அக்கா என்ன பண்றா, அவனுக்கு பிடிச்ச அப்பத்துல விஷத்தை வச்சு செய்து அவரு கொடுத்தா. கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பேன், அவரை கூப்பிட்டு, வா உனக்கு பிடிச்ச குளியப்பம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது. இதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்ப இருந்த நிலைக்கும் என்ன மாற்றம் வருகிறது, எப்படி வந்தது? நீங்க யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும், அங்க படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. fraction of second it will be changed. நேற்று இருந்த அறிவு இன்னைக்கு இருந்த அறிவு ஒரே நிமிஷம். இதெல்லாம் உதறி தள்ளினார். அடுத்த நிமிஷம் இந்த அக்கா கையில அந்த அப்பத்தை கொடுக்கும்போது வாங்கின உடனே என்ன தெரியுதுன்னா, இது விஷம் இருக்கிறதுன்னு தெரியுது. சாதாரணமா தெரியுமா? தெரியாது. சின்ன அப்பம் உள்ள போன பிறகுதான் தெரியும். அது ரத்தத்தோட கலந்து பாய்ச்சலாக வாந்தி எடுப்பாரு, வேதி போகும், செத்து போறான்.
இது கையில வாங்கின உடனே தெரிஞ்சிட்டது இதுல பாய்சன் இருக்குதுன்னு. தூக்கி போட்டார். போட்டப்போ வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும். நீ வெத்த வச்சு எனக்கு தரியான்னு சொல்லி தூக்கி போட்டு போட, வீடு எரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க. இதுதானே அறிவு, இதுதானே நமக்கு வேணும் இல்லையா? அது எப்ப கிடைக்கும்? உங்களை நீங்கள் உணர்கிற பொழுது. அதுதான் ஞானம். ஞான பயணத்துல அதுதான் அடையணும்.